எம்இவியில் ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு சாக்கோபார் ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நான் 2 ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம இப்போ வந்து ஓரியோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. இப்போ வந்து ஒரு பேக்கெட் எடுத்து நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. 2 பிஸ்கெட் பாக்கெட்டையும் நல்லா தூள் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிஸ்கெட்டில் நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்கிறது. நெக்ஸ்ட் இன்னொன்று இதே மாதிரி நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நல்லா தூள் பண்ணிட்டேங்க. நல்லா தூள் பண்ணிக்கோங்க. இந்த கவரோடையே தூள் பண்ணுங்க. இப்போ கவர் நமக்கு வேணும், ஏன்னா அந்த கவரில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். கட் பண்ணி இப்போ வந்து 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஏன் டம்ளர்னால் டம்ளர் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா தூள் ஆயிடுச்சுல்ல. இது உங்களுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் நான் இதில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதையும் தூள் பண்ணிட்டோம்லங்க, இதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பால் இதை ஊற்றிக்கோங்க. பாதி பால் இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா இழுக்கோங்க, ஏன்னா வந்து பிஸ்கெட்டுன்றதெல்லாம் ஊறும், அதனால் பாதி இதில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பாதி ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்குங்க இந்த ஐஸ்கிரீமு. பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே டக்குன்னு பசங்க கேட்டாங்கன்னா ஒரு ஓரியோ பிஸ்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கினீங்களா, சும்மா நம்ம வீட்டிலே செஞ்சு எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். நான் செய்கிறத நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் வந்து ஐஸ்கிரீம் கொலன்னு வரும். இந்த மாதிரி 2 ஐஸ்கிரீம் குச்சி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்று சொல்லிக்கலாம் நல்லா. இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இது ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர் இல்லைனா ஒரு நாள் நைட்டு கூட ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருவோங்க. 8 ஹவர்ஸ் வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து பார்ப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்து வச்சு கால்வாசி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், எந்த பாத்திரம்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். டபுள் பாயில் மெத்தடுங்க இது. இப்போது இந்த மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன் நான். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டாண்ட என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி சாக்லேட் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, டார்க் சாக்லேட் மாதிரிங்க. இப்போ நான் வந்து சாக்லேட் போட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம டபுள் பாயில் மெத்தட் பண்ண போகிறோம். இப்போது பால் ஊற்ற போகிறோம் மெல்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகுங்க. கொஞ்சம் ஊற்றிப்போம். எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணிவிடுவோங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து இதில் வந்து கோட் பண்ணிவிடுவோம். ஆறினோடனே சாக்லேட் ஆறினோடனே கோட் பண்ணிவிடுவோம். 10 நிமிஷம் ஆகட்டங்க ஆறுறதுக்கு. நான் 8 ஹவர்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வந்து கட் பண்ணுவோம். கத்திரிக்கோல் வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நல்லா ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள்.
நீங்கள் வந்து இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நம்ம இன்னும் ரிச்னஸாக கூட சாப்பிட்லாம், சாக்கோபார் மாதிரி. நல்லா கவரை நல்லா பிரிச்சுட்டாங்க ஐஸ்கிரீமை. நான் வந்து இப்போ டம்ளரில் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ண சாக்லேட்டை நல்லா ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ எவ்வளோ அழகாக ஐஸ்கிரீமில் நல்லா சாக்லேட்டை கோட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா கோட்டிங் பண்ணிக்கோங்க. கோட்டிங் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓரியோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்க ஐஸ்கிரீம் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது.